வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறைய பெண்களோட ரொம்ப ஒரு பெரிய கவலைக்கான ஒரு விஷயந்தான் அவங்களோட பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்ற மார்பக வலி. ஒரு சிலருக்கு 3 நாள், ஒரு சிலருக்கு 5 நாள், ஒரு சிலருக்கு 10 நாளுக்கு முன்னாடியே இந்த வலி ஆரம்பிச்சிருது. அது அவங்களோட இம்யூனிட்டி பொறுத்து இருக்குது. அந்த நாட்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்குதுங்கிறது அவங்களோட இம்யூனிட்டி பொறுத்தும் அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸோட லெவல் பொறுத்தும் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது இருக்குது. ஆனால் பெண்களுக்கு ஆக்சுவலாகவே பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 நாளோ 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி மார்பக வலி வர்றது இயற்கை. அதுக்கும் நம்ம ரெமெடி எடுக்கலாம். பட் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அது எத்தனை நாள் முன்னாடி வருதுங்கிறத பொறுத்து தான் அவங்களோட உடம்பில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டி கொடுக்குது. அதுதான் ஒன்று இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்குது, இன்னொன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 2 வீலர் ஓட்டும் போது கூட அவ்வளோ ஒரு ஜர்க்கிங்லாம் இருக்கும்போது ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அதனால கை கடியில் எனக்கு லிம்ப் நோட்ஸ், அதாவது நெறி கட்டிட்டு வலிக்குது அப்படிங்கிறது, முதுகில் அதோட பாரங்கள்னால பெயின் வர்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ண முடியும். ஆனால் உங்களோட டயட் தான் இதுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஸோ ஒரு 10 நாள் முன்னாடி இல்லை 1 வாரம் முன்னாடி கூட அட்லீஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு, உப்பு. எல்லாருக்குமே தெரியும், எங்கே ஒரு கணம் இருக்கோ அங்கே இனிப்பு அப்படி இருக்குனாலே நம்ம உடம்புல அந்த டைம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இனிப்பை எடுக்கக்கூடாது. அண்ட் 2வது உப்பும் கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா உப்பு உடம்புல அதிகமாகும்போது என்ன ஆகும், நீரை கோர்த்து வைக்கும். ஸோ அப்போது நீர் கோர்த்தா என்ன ஆகும், எந்த இடத்துலையும் நீர் கோர்க்கும் போது பாரம் இருக்கும், கனம் இருக்கும், வலி இருக்கும். ஏன்னா அந்த நீர் வெளியேறணும். அந்த நீர் வெளியேறலைன்னா அந்த வலிகளும் அதுக்கு அதிகமாகும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் விட வேண்டிய சுவை 2. ஒரே 1 வாரம் இனிப்பு, உப்பு, இது 2யும் கண்டிப்பாக. இனிப்பு அறவே தவிர்த்துருங்க, உப்போட அளவை குறைச்சிருங்க. அடுத்து நான்வெஜ் கொஞ்சமாக, நீங்கள் எப்போயும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் அளவை குறைச்சிக்கலாம். ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்மளுக்கு எப்படியும் உப்பு சுவையும் நம்மளுக்கு சேர்ந்து போகுது. அண்ட் ரொம்ப ஹை ப்ரோட்டீனும் அந்த டைம் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா ஜீரணம் கம்மியாக ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப அதிகமாகவும் நம்மளுக்கு எடுக்க முடியாது. ஸோ இது 2ம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து பால். ஏன்னா பால் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு இனிப்பு சுவை தான். ஸோ பால் ரொம்ப கபம் சேர்க்கிறதுனால பாலும் தயிரும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மோர் எடுக்கலாம், பட் அவாய்ட் பண்ண வேண்டியது பாலும் தயிரும். கண்டிப்பாக அந்த 1 வாரம் முன்னாடி எடுக்காதீங்க. ஸோ இப்போது எடுக்கக்கூடாத பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது இதுக்கு ஒரு ரெமெடி. என்ன ரெமெடி பண்ணலாம்? ஒரு வாரம் முன்னாடியிலேருந்து ஹார்மோன் பேலன்சர் அப்படின்னு சொல்லப்படுற சில விஷயங்கள் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்குது. ஸோ அது என்னென்னா பட்டை, சோம்பு, வெந்தயம். வெந்தயம் நீங்கள் பொடி பண்ணி உங்களுக்கு மதியம் சாப்பாடு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப கனமாக ஃபீல் ஆகுதுன்னா அநேகமாக நிறைய பேருக்கு மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அப்போ மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தய பொடி வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் அந்த பட்டையும் சோம்பும் உங்களோட ஹார்மோன், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜனோட பேலன்ஸை அவ்வளோ அருமையாக பாதுகாக்குது. அப்படிங்கிறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு பட்டை, இவ்வளோ ஒரு பிஞ்ச் பட்டையும் அதில் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, அது கூட ஒரு 10-12 சோம்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லை பட்டை பொடி பண்ணிக்கலாம், சோம்பும் பொடி பண்ணிக்கலாம், அதை கொதிக்க வச்சு ஒரு டீயாக வடிகட்டி குடிக்கலாம். அதில் தேன் எதுவும் கலக்காமல் அப்படியே குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி அந்த பெயின் உங்களுக்கு வலி இன்னும் சேர்ந்து இருக்குது, ரொம்ப கனத்தோடு சேர்ந்து வலி இருக்குன்னா ஒரு பிஞ்ச் கிராம்பும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அதை குடித்து ஒரு 1/4 மணி நேரத்திலே பார்க்க முடியும் உங்களுக்கு
வலி நல்லா குறையிறத பார்க்கலாம். ஸோ இது எப்போ வரைக்கும் இந்த கணக்கே இல்லை. உங்கள் உடம்புல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கு முன்னாடியுமே ரெகுலராகவே அந்த ஒரு 7 நாட்களாவது இந்த ஒரு டீயையும் வெந்தயத்தை அதாவது வெந்தய பொடி வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். ஸோ ஏன்னா இது உங்களுக்கு இன்னுமே வந்து இப்போது நீங்கள் ஒரு கம்மியான 35-40 வயசில் இருக்கீங்க, இப்போவே இந்த பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக மெனோபாஸ் நெருங்குறப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒரு 30-35லேருந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மெனோபாஸ் வரும்போது அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதையும் தவிர்க்கலாம். சிலருக்கு அந்த மெனோபாஸோட பிரச்சனைகளே வராமையும் தவிர்க்கலாம். நீங்கள் ஒரு 30-35 வயசுலேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. அண்ட் 2வது, விட்டமின் சி நிறைந்த உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுடைய இம்யூனிட்டி லெவல் பொறுத்தும் இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு பண்பு இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது உடம்புல. ஸோ செல்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, அதனால இந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ நிறையா, அதாவது சாத்துக்குடி, எலும்பிச்சை, நெல்லிக்காய், இது எல்லாத்தையுமே உங்கள் உணவில் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு முக்கியமான ஒரு சத்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு B6. ஒரு சிலர் வந்து பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டாகவே எடுப்பாங்க. பட் அவ்வளோ பியும் நம்மளுக்கு விட்டமின்ஸ் தேவையில்லை. பட் B6 வந்து இந்த பிரச்சனைக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது ரொம்ப எதில் நல்லா இருக்குது அப்படின்னா வாழைப்பழம். ஸோ ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே நல்லா டெய்லி நைட் படுக்கும்போது ஒரு சாப்பாடோட அளவை குறைச்சிட்டு ஒரு பெரிய வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கீரைகளில் அதிகமாக இருக்குது. ஸோ கீரைகள் வந்து நம்மளால் தினம் சாப்பிட முடியாது இல்லையா, தினம் யாரும் வாங்கி வச்சு சமைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப அருமையான வழி, ஒரு 7 நாள் பீரியட்ஸ்க்கு 7 நாள் முன்னாடி நல்லா மோர் தண்ணியாக எடுத்துகிட்டு அதில் முருங்கை இலையோட பொடி, அது நீங்களே வீட்டில் நிழல் காய்ச்சல் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் கிடைக்கிது. ஸோ அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ஒரு நல்லா ஒரு 300 ml மோர் தண்ணியாக போட்டு ஒரு 11 மணி 11 to 1 அந்த டைம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒர்க் போகிறீங்கனாலுமே நீங்கள் ஒரு டம்ளரில் நல்லா இல்லை ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் கொண்டு போய் அதை ரெகுலராக குடிக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருங்காயம் வந்து அந்த டைம் வர்ற ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் பேலன்ஸை வந்து ரொம்ப அருமையாக கரெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டடீஸே இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பெருங்காயம் உடம்புல எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும் அது வந்து ஆற்றும், லைக் இந்த மாதிரி வீக்கங்கள் இதெல்லாம் எங்கே இருந்தாலும் அது சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொலோக்கியலான வேர்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலே பெருங்காயம் ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால மோரில் ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம் போட்டு முருங்கை இலை பொடியோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். சரி, ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, இதுக்கு வந்து ஏதாவது ஹெர்பல்ஸ் போயே ஆகணும். ஏன்னா அந்த டைம் எனக்கு தூக்கமும் வரலை. ஸோ நைட் தூக்கம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிரெஸ்ட் பெயின் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நைட் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு 2 விஷயம் பண்ணணும். 2 சீடு இருக்குது, சன்ஃப்ளவர் சீட் அண்ட் செசமி சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதையும் அதோடு சேர்ந்து வெள்ளை எள்ளு, இதை 2ஐயும் பொடி பண்ணி வச்சுட்டு அந்த கடைசி ஒரு வாரம் மட்டும் உங்கள் தோசைக்கு ஒரு இட்லி பொடி மாதிரி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நைட்டு இரவு உணவில் நீங்கள் அதை சேர்த்துக்கணும். இல்லை நான் பொடியாக சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் அந்த பொடியாகவே எடுத்து ஸ்நாக் மாதிரி மென்னே நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இது ஒன்று. ஏன்னா அதில் இருக்கிற ஃபுல் விட்டமின்ஸும் மினரல்ஸும் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்கள் மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு சில மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. எக்ஸாம்பிள் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இது 2மே இந்த சூரியகாந்தி விதைகள்லையும் நம்மளோட எள்ளுலையும் அதிகமாக இருக்குது. அது 2ம் இருந்தால் ஹார்மோன் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த 2 விதைகளும் நீங்கள் அந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் உங்களோட இரவு உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நைட் படுக்கும்போது நான் சொன்ன மாதிரி தூக்கம் வராது, அதனால காலையில் எந்திரிக்கும் போது இன்னுமே பெயின் பிரெஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இரவு படுக்கும்போது மிதமான சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணாமல், அதாவது வடிகட்டாமல்
இரவு படுக்கும்போது, அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறமா. கண்டிப்பாக இது சாப்பாட்டுக்கு பிறகு தான் எடுக்கணும். எம்டி ஸ்டொமக்லேயோ சாப்பிடாமையோ இந்த பொடிகள் போட்ட அந்த ஒரு தண்ணி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது ரெண்டையும் குடிக்கும்போது உங்கள் உடம்புல நடக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா குறையும். அதனால நீர் தேங்காது, நீர் நல்லா பிரியும். ஸோ உங்களுக்கு அந்த கனம் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காலங்காலமாக தெரிஞ்ச சிம்பிளான ஒரு டேர்ம் சொல்லணுன்னா, உடம்புல எனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. ஏன்னா பெரியவங்க அப்போல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், இதை கூட உன்னால் தாங்க முடியல, எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இன்றைக்கி நிறையா குறைஞ்சிட்டு வருது. ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த ரெண்டே வேர்டு தான். ஸோ இந்த 2 வேர்டுக்குரிய விஷயங்கள், இந்த 2 டேர்ம், இந்த 2 மெடிக்கல் டேர்ம் தான் நம்ம இப்போ எல்லோரும் சொல்கிறோம். ஸோ இந்த 2 விஷயங்களுக்குரிய அவ்வளோ ரெமெடியும் நான் மேலே சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லேடிஸ் அவதிப்படுறாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து 30-35லாம் இல்லை, காலேஜ் போகிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது கூட சேர்ந்து இரிட்டேஷன்ஸ், கோபம், டென்ஷன் எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வாரம் மட்டும்தான், ரொம்ப மாதம் ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு வாரம் நான் மேற்கொண்ட எல்லா ரெமெடிஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வயது ஆகும்போது வர பெரிய பிரச்சனைகள், யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர பிரச்சனைகளையும் வராமல் நம்ம தவிர்க்கலாம். அண்ட் மார்பக வலியிலிருந்து நல்லாவே விடுபடலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.